ராஜரத்னம் சிவகுமார். இன்றைக்கி லேர்ன் டு ஏர்னில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம் குழந்தைகளை கடன் வாங்கி மேற்படிப்புக்கு அனுப்புகின்றோம். அது எவ்வளவு கடன் வாங்குவது, அது எவ்வளவு கடன் வாங்கால் அவர்களால் அந்த கடனை அடைக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த படிப்பை தொடர வேண்டும். அதாவது ஒரு படிப்பை முடித்தீர்கள் என்றால் அவர்களுக்கான சம்பளம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கடனை அவர்கள் சம்பளம் வாங்கித்தான் அடைக்க வேண்டும். அவர்களுடைய சம்பளத்தில் இருந்து ஒரு வருடத்திற்கான ஊதியத்திலிருந்து அந்த கடனை அவர்களால் அடைக்க முடியுமேயானால் அந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது அந்த படிப்பை தேர்ந்தெடுப்பதில் அர்த்தமில்லை. அதாவது நீங்கள் படிப்பதற்கு தகுதியான வேலை கிடைக்குமா, அதற்கான சம்பளம் கிடைக்குமா, அது சம்பளம் எவ்வளவு கிடைக்கும், அதாவது ஊதியம் எவ்வளவு கிடைக்கும், அந்த ஊதியத்தினால் நாம் வாங்கிய கடனை அடைக்க முடியுமா என்பதை தெரிந்து கொண்டுதான் நீங்கள் அதற்கேற்றாற் போல கடனை பெற வேண்டும். அல்லது கடனை பெற்று நீங்கள் 5 வருடம் 10 வருடங்களுக்கு அடைக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு உள்ளானால் அந்த படிப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. எனவே ஏழை மக்கள் படிக்கும் முன் கடன் வாங்கி படிப்பவர்கள் அவர்கள் படித்து முடித்த பின் எந்த படிப்புக்கு தகுதியான ஊதியம் கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் கடன் பெற்று படித்தால் உங்கள் குழந்தைகளுக்கான வருங்கால சேமிப்பு திட்டங்களில் அவர்கள் பணத்தை சேமிக்க முடியும். அப்படி செய்யவில்லை என்றால் உங்கள் குழந்தைகளின் சம்பளம் அவர்கள் கடனை அடைப்பதற்கே சரியாக போய்விடும். எனவே நீங்கள் கடன் வாங்கி படிக்கும்போது என்ன படிப்பு படிக்கிறீர்களோ அதற்கான வேலைகள் என்ன இருக்கின்றன, அதற்கான ஊதியம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் கடன்களை பெறுவது நல்லது. அப்படி செய்வீர்களானால் உங்கள் குழந்தைகளின் வருங்காலம் நன்றாக இருக்கும். அவர்களும் சேமிப்பாளர்களாக முதலீட்டாளர்களாக மாறி அவர்கள் கஷ்டத்தை நீக்க பயன்படும். நன்றி, வணக்கம்.